ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கி நாம் இந்த வீடியோவில் பார்க்க போகிறது உருளைக்கிழங்கு வறுவல் பார்க்க போகிறோம். ரொம்பவே டேஸ்டான ஒரு சுவையில் நம்ம பார்க்க போகிறோம். வாங்க ஃப்ரெண்ட்ஸ், எப்படி செய்கிறதுன்னு வீடியோக்குள்ளார போகலாம். உருளைக்கிழங்கு வறுவல் செய்கிறதுக்கு ஒரு 4 உருளைக்கிழங்கு எடுத்து வேக வச்சுட்டோம். இது மாதிரி தோல் உரித்து எடுத்துக்கலாம். ஒரு பாத்திரத்தை அடுப்பில் வச்சுக்கலாம். ஒரு 3 ஸ்பூன் அளவுக்கு எண்ணெய் ஊற்றிக்கலாம். எண்ணெய் காஞ்சிருச்சு. 1 ஸ்பூன் கடுகு உளுந்தம் பருப்பு சேர்த்துக்கலாம். 1/2 ஸ்பூன் சோம்பு சேர்த்துக்கலாம். நல்லா பொரிஞ்சிருச்சு. ஒரு பெரிய வெங்காயம் கட் பண்ணி வச்சுருக்கோம், அதை சேர்த்துக்கலாம். ஒரு தக்காளி கட் பண்ணி வச்சுருக்கோம், பழுத்த தக்காளியை எடுத்துக்கோங்க, அதையும் சேர்த்துக்கலாம். கருவேப்பிலை கொஞ்சம் சேர்த்துக்கலாம். நல்லா வதக்கி விட்டுக்கலாம். அதை வெங்காயம் தக்காளி நல்லா வதங்கட்டும். வெங்காயம் தக்காளி நல்லா வதங்கிருச்சு. 1 ஸ்பூன் மஞ்சள்தூள் சேர்த்துக்கலாம். 1 ஸ்பூன் மிளகாத்தூள் சேர்த்துக்கலாம். 1 ஸ்பூன் கரம் மசாலா சேர்த்துக்கலாம். இதை அப்படியே நல்லா கலக்கி விட்டுக்கோங்க. கொஞ்சமாக தண்ணி சேர்த்துக்கலாம். இப்போ தேங்காய் அரைக்கிறதுக்கு என்னென்னு பார்க்கலாம். கொஞ்சமாக தேங்காய் எடுத்துக்கோங்க. ஒரு கிராம்பு, ஒரு சின்ன துண்டு பட்டை, ஒரு 5 பெரிய பல்லு பூண்டுன்னா ஒரு 5 பல்லுக்கிட்ட எடுத்துக்கோங்க. இது குட்டி குட்டியாக இருக்குது, ஒரு 10 கிட்ட எடுத்துக்கிட்டேன். 1 ஸ்பூன் சோம்பு எடுத்துருக்கோம். இது எல்லாத்தையும் மிக்ஸி ஜாரில் மாற்றி நல்லா நைஸாக அரைச்சிக்கலாம். தேங்காய் நல்லா அரைச்சி எடுத்தாச்சு. இது இதோட சேர்த்துக்கலாம். அப்படியே இந்த தண்ணியை சேர்த்துக்கலாம். உப்பு 1 ஸ்பூன் சேர்த்துக்கலாம். இதை அப்படியே நல்லா கலக்கி விட்டுக்கோங்க. இதில் அப்படியே நம்ம கட் பண்ணி வச்ச உருளைக்கிழங்கு சேர்த்துக்கலாம். உருளைக்கிழங்கு வந்து ரொம்ப வேக வேண்டாம். வெந்ததுன்னா இந்த மாதிரி கட் பண்ணுற அளவுக்கு வராது, உடஞ்சிருக்கும். ஒரு 3/4 பதத்தில் வேக வச்சிட்டோம்னா திரும்ப இதில் வேக வைக்கிறதுக்கு நம்மளுக்கு சரியாக இருக்கும். இந்த உருளைக்கிழங்கு இதோடு சேர்த்துடுறேன். இது அப்படியே ஒரு மூடி போட்டு மூடி வச்சுக்கலாம். ஒரு 5 மினிட்ஸ் ஆகட்டும். ஓப்பன் பண்ணி பார்த்துடலாம். இப்போ நல்லா கொதி வந்துருச்சு. உப்பு இருக்கான்னு பார்த்துக்கலாம். உப்பு உரப்பு எல்லாமே சரியாக இருக்கான்னு இப்போ ஒரு முறை செக் பண்ணிக்கலாம். நம்ம எல்லாமே சரியாக இருக்குது. இது அப்படியே திரும்ப மூடி போட்டு மூடி வச்சுக்கலாம். கொஞ்சம் தண்ணி சுண்டி வரட்டும். இப்போ ஓப்பன் பண்ணி பார்த்துடலாம். நல்லா தண்ணி எல்லாம் கம்மியாகி நல்லா வெந்திருக்கு. இப்போ அப்படியே அடுப்பை ஆஃப் பண்ணிக்கலாம். நம்ம கொஞ்சமாக மல்லித்தலை கட் பண்ணி போட்டுக்கலாம். அவ்வளோதான் ஃப்ரெண்ட்ஸ், நம்மளுக்கு சுவையான மணமான உருளைக்கிழங்கு வறுவல் ரெடி ஆகிடுச்சு. இதே மாதிரி நீங்களும் வீட்டில் ட்ரை பண்ணி பாருங்கள். எப்படி இருக்குன்னு கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணுங்கள். நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. சின்னதாக ஒரு லைக் கொடுங்க. இந்த வீடியோவை கடைசி வரைக்கும் பார்த்த எல்லாருக்கும் ரொம்ப நன்றி.